காலமுத்து நகர் வடக்கு சிலுபைப்பட்டி சுனாமி காலனியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை 2 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்வதாகவும் அது குறித்து காலமுத்து நகர் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இன்னும் விசாரணை நடைபெறவில்லை என இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து அந்த பெண்களுடைய பெற்றோர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு கிதர்பிஸ்கி அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். வடக்கு சிலுவை சுனாமிக்கு வந்து வாரேன். என் பேரு வேலம்மா. என் பிள்ளைக்கு வயசு 15 வயசு தான் ஆகுது. சின்ன பிள்ளை 16 வயசு 17 வயசு பையன் தப்பான போட்டோ எடுத்து என் பிள்ளை பேஸ்புக் எல்லாத்துலயும் போட்டு தப்பான இது பண்ணுவேன். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எந்த நடவடிக்கை எடுக்க நாட்டில் இப்படி இருக்க எடுக்க முடியாத காலமுத்திரான பண்ண எடுக்க முடியாத மகளிர்ல பண்ண எடுக்க முடியாத காரணம் அவன் கஞ்சா வைக்காம போத மருந்து கொடுக்காங்க. அவன் லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நடவடிக்கை எடுத்து பிரஸ் மூலமா வந்திருக்கேன். எனக்கு இங்கே நடவடிக்கை எடுத்து சொல்ல நாங்க குடும்பத்தோட மருந்து குடிச்சு சாவது வேற வழி கிடையாது. அவங்க 2 பேருக்குமே கேட்டா சின்ன பையன் எல்லாம் தப்பு பண்ணலாமா? 45 வயசு பொம்பளை இதனால தப்பான வெஸ்டைலான வீடியோ போட்டு இருந்தாங்க. அது கூட நான் கம்ப்ளைண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கல. இவங்க கேட்டா சின்ன பிள்ளைங்க போலீஸ்ல என்ன சின்ன பிள்ளை தப்பு பண்ணிருக்காங்க. அது போய் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஒரு நேரம் நடவடிக்கை எடுக்க திருப்பி தப்பு பண்ணாங்க. இவங்க எத்தனை பேர் பண்ணுவாங்க? எந்த பொம்பளை பிள்ளை இருக்கோ தெரியாது பாதுகாப்பே கிடையாது. பொம்பளை பாதுகாப்பே இல்லை. போலீஸ்கார என்ன இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது என்னக்குனால அப்ப உங்களுக்கு லஞ்சம் தான் முக்கியமா? நாங்க வரிப்பணம் கட்டதான் செய்யறோம். எந்த காசாவும் சொன்ன போகத்தான் செய்யுது. மக்களுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க கிட்ட இதுக்கு கொமர்ல பேச விட்டுருவாங்களா? அவங்க விட்ட மாதிரி எங்களால விட முடியாது. எங்களுக்கு மாணவர் கூட இருக்கு. நடவடிக்கை எடுக்காட்டா உண்மையிலே நாங்க தடுப்பு வழியில சார். அவ்வளவுதான். என் கூட என் மகன் நின்றுனால இந்த பழைய 4 போலீஸ்காரன் போலீஸ்க்கு ஆளால மிதிச்சு இந்த அந்த பைக்கு காடு உடைஞ்சு வண்டியில கீழே காடு உடைஞ்சு மவனை அடிச்சு 4 போலீஸ்காரங்க அடிச்சு என் அண்ணக்கா என் நாக்கடை வீட்டுல என் அண்ணக்காரனை அடிச்சு அவன் எல்லாத்தையும் நீ வரமோ தங்கச்சி விட மாட்டேங்குது அவனை இழுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன போலீஸ்? நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? காலம் தான் பேசணும், நார்த்து பேசணும், மகளிர் பேசணும். மல்லிதான் நடவடிக்கை எடுக்கணும். மகளிருக்கு போனேன், வக்கீலோட போனேன். கேஸ் எடுக்க முடியாது. நீ புடிச்சா ஒரு வக்கீல பார்த்து போலீஸார கேட்காங்க. யாரும் இனிச்சு நேரம் கேட்காங்க. கேட்கறது வெளியே போனா அவனுக்கு காதுல வெட்ட வருது. அந்த பேரை கூட்டே போனோம். நாங்க அடிக்கல, இன்னொரு பையன் அடிச்சுதானே. அதை எங்களோட பையன் கிடையாது. 2 பேர் அந்த 2 பேர் சண்டைப்பட்டுருக்காங்க. அதுல அடிப்பட்டு கேஸ் அவனை ஆசிரியர் கொடுப்பாங்க. நான் கேஸ் எடுக்க மாட்டேன் பேசிவிட்டு போனதுக்கு கல்லூரி தள்ளிவிட்டாங்க வக்கீல் வரைக்கும். இன்னைக்கு வந்து இப்ப கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துதான் வந்திருக்கோம். பிரஸ்கிட்ட பேசிதான் நாங்க மனு கொடுத்து வந்திருக்கோம். இந்தியில நடவடிக்கை நாங்க வேற என்ன பண்ணி எங்களுக்கே தெரியல. நீங்க தான் பிரஸ் மூலியமா மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இதுல வேற சொல்லுவாங்க மருந்தை குடிச்சுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு. நாங்க எஸ்பி மருந்துக்குமார் நான் பேசுறேன். ஏன்னா எந்த தப்பான முடிவு பண்ணிடாத. உன் வீட்டுக்கு நான் போலீஸ அனுப்புறேன். நீ இருக்கிற இடத்துல அனுப்புறாரு. எந்த போலீஸும் அனுப்பல, வரவே இல்லை. அவங்களுக்கு அந்த கத்தி எடுத்து குத்த வந்தது, அந்த பயில போட்ட அறுவை எடுத்தது எல்லா வீடியோவும் அனுப்புனேன். இன்ன வரைக்கும் எந்த போனு கிடையாது. என்னாச்சு ஏன் வரைக்கும் கேட்கவே இல்லை. எஸ்பி மதன்குமார் சார். அந்த பையன் குடியிருக்குது அவங்க வீடு எங்க? என் வீட்டுக்கு ஒரு பையன், என் வீட்டுக்கிட்ட ஒரு பையன் ட்ரேஸ் படம். உங்க வீட்டு பையனுடைய வடக்கு சிறுவை சுனாமில அந்த பையன் ராஜா. ஒரு பையன் பேரு உருட்டு, அவன் ட்ரேஸ் படம் மாதவ கலனி. உரிமை கட்சி தூத்துக்குடி மாவட்டம் அண்ணன் இளமுயல் வேல்முருகன் அவர்களின் கீழ் பணி செய்து கொண்டிருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு அவலை பெண்ணுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் யார்தான் இந்த அவலை பெண்ணுக்கு உதவுவார்கள்? இப்பொழுது அவர்கள் நாடியுள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளரும் கூட. அவர் தனியொரு மனிதனும் இல்லை. அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணி செயலாளர். அவர்கள் என்னிடம் சொன்னதற்கு பின்னும் தான் எஸ்பிக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நான் நேற்று செய்தி போட்டுள்ளேன். அந்த செய்தியை இதுவரை பார்க்கவில்லை. அதேபோல் ஏஎஸ்பி மதன் அவர்களுக்கும் செய்தி போட்டுள்ளேன். அந்த செய்தியை இதுவரையிலும் பார்க்கவில்லை. அப்போ யாருதான் இதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள்? நான் பொறுப்புள்ள ஒரு மாவட்ட செயலாளராகிய எனக்கே இந்த நிலை என்றால் சாதாரண குடிமக்களுக்கு எந்த நிலை இருக்கும்? நான் அதிகாரத்தில் உள்ளவன். ஒரு தலைவருக்கு கீழே தமிழ்நாட்டில் சட்டமன்ற குழு உறுதிமொழி குழு தலைவருக்கு கீழாக பணி செய்கின்றேன். அதிகாரம் உள்ள எனக்கே அதிகாரம் இல்லை என்றால் யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கும்?
ஒவ்வொரு செயல்களுக்கும் நாங்கள் போலீஸை வந்து நாட வேண்டியுள்ளது. நாடினால் அது முறையாக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன் எடுக்கப்படவில்லை? அப்போ அதனுடைய காரணம் அவர்கள் கொடுக்கும் கைக்கூலி எதற்கெல்லாம் அவர்கள் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யும் ஒரு சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக முறையாக கைது செய்து இந்த பெண்ணுக்கு நல்லபடியாக செயலாற்ற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.